Hi friends, இது மாஸ் சேனல். நான் உங்கள் அண்ணம். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏற்கனவே நான் முருங்கைக்காய் மீன் குழம்பு பற்றி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மீன் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மீன் குழம்பு செஞ்சு வச்சுருப்போம். சிலவங்களுக்கு குழம்புல போட்ட மீன்னா பிடிக்காது. அப்படி உள்ளவங்களுக்கான தான் இந்த ரெசிபியே. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மீன் குழம்பு ஏற்கனவே செஞ்சுருப்போம்ல, அந்த மீன் குழம்புலேருந்து மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் பாத்திரத்தை வைங்க. பாத்திரத்தை வச்ச பிறகு இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், தேவையான அளவு எண்ணெய், நல்ல நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன ஊற்றினோ அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நமக்கு தேவையான அளவு, எத்தனை பேருக்கு வடை தேவைப்படுவோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதனால் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வடைக்கு நம்ம என்னென்ன அடுத்து ரெடி பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே சேர்த்து தான் தேவைப்படும். உடச்சி ஊற்றிடணும். ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம்ல, அதில் கொஞ்சம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதையும் எடுத்து உள்ளே ஒன்றா போட்டுட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு அப்படின்னு சொல்லுவோம், அதையும் எடுத்து உள்ளே ஒன்றா போட்டுடணும். ஏற்கனவே நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மீனையும் உள்ளே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ உளுந்து வடைக்கெலாம் எப்படி நல்லா பசைஞ்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி இதையும் நல்லா போட்டு நல்லா பசைஞ்சு ஒரு நல்ல ஒரு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஒன்று கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அடுத்து வந்து இப்போ பொரிக்காஞ்சட்டியை வச்சு இப்போ நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் வடை மாதிரி. இப்போ கையில் நல்லா உருட்டி நம்ம எப்படி ஆஸ் யூஷுவல் எப்படி உளுந்து வடைக்கு போனோமோ அதே மாதிரி நல்லா தட்டி இப்போ நல்லா எண்ணெய் ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுத்து இப்போ வந்து நம்ம சட்டியில் எண்ணெய் சூடான பிறகு, சூடாயிட்டேன்னு பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம், சூடான பிறகு இப்போ இந்த வடையை நம்ம உள்ளே போட்டுற வேண்டியதான். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு வடை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வடை அந்த மாதிரி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டால் தான் நல்லா வெந்து ஒன்று போல் வரும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு வடையும் போட்டேன். இப்போ 3 வடை கிட்ட போட்டு நல்லா வேக விட்டுட்ருக்கேன். இப்போ மறுபடியும் மாற்றி போட்டுடணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த சைடு எப்படி இருக்கும் வேகணும்ல, அதையும் நம்ம மாற்றி போட்டுடணும். 3மே நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் 3 வடை ஃபஸ்ட்டு போட்டோம், அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வந்துட்டு இப்போது சுவையான மீன் வடை ரெடி. சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.